Hello my dear family. In today's snippet we are going to see the different usages of get on. இன்னைக்கு snippetல நம்ம get on அப்படின்ற phrasal verb ஓட different usages தான் பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மீனிங் வந்து கெட் ஆன் அப்படின்றதுக்கு டு மூவ் ஃப்ரெண்ட்லி வித் சம் ஒன், அதாவது ஒரு பர்சனோட நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது கெட் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்கும்போது இப்போ எனக்கு வந்து நியூ எம்டி வந்திருக்கிறாங்க, நியூ மேனேஜர் வந்திருக்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவு டு யூ கெட் ஆன் வித் யோர் நியூ எம்டி அப்படின்னு சொல்லலாம். ஹவு டு யூ கெட் ஆன் வித் யோர் நியூ எம்டி அப்படின்னு கேட்கலாம். ஷீ கெட்ஸ் ஆன் வெல் வித் ஹர் சிஸ்டர். ஷீ கெட்ஸ் ஆன் வெல் வித் ஹர் சிஸ்டர் அப்படின்னா அவளோட சகோதரியோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து கெட் ஆன் அப்படின்றது நம்ம யாராவது ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் போர்டு. கெட் ஆனுக்கு வந்து இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா வெஹிக்கிள்ஸில் ஏறுறது, ட்ரெயினில், பஸ்ஸில், ஷிப்பில். ஸோ இதில் ஏறுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து காட் ஆன், கெட் காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஃபர்கெட் டு பை அ டிக்கெட் பிஃபோர் யூ கெட் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஃபர்கெட் டு பை அ டிக்கெட் பிஃபோர் யூ கெட் ஆன் த ட்ரெயின். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குறதுக்கு மறந்துடாத அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ திங்க் தே காட் ஆன் த ராங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ட்ரெயின் மாறி ஏறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ திங்க் தே காட் ஆன் த ராங் ட்ரெயின் அப்படின்றது. நம்பர் 3, மூணாவது மீனிங் என்ன அப்படின்னா டு கண்டினியூ வித் அப்படின்றது, தொடர்றது. அதுக்கும் நம்ம வந்து கெட் ஆன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் வி கெட் ஆன் திஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாமா, தொடரலாமா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். கேன் வி கெட் ஆன் வித் திஸ் மீட்டிங். ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் வேஸ்டிங் அவர் டைம் அண்ட் கெட் ஆன் வித் திஸ் ஒர்க் அப்படின்னா போதும், நேரத்தை வீணடித்தது போதும், நேரத்தை வீணடிக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். that's it with the lesson today. இன்றைக்கி வந்து கெட் ஆன் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்போடைய 3 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐ கெட் ஆன் வெரி வெல் வித் மை நியூ எம்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம போர்டர் மீனிங்லையும் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டு கண்டினியூ அப்படின்றதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.